புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடி செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 110ஆம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த வாரம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் செய்யப்பட்டு சிம்ம வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதியதாக செய்யப்பட்ட திருத்தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்து 1ஆம் ஆண்டு தேரோட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார்கள். கோவில் பிரகாரத்திலிருந்து புறப்பட்ட திருத்தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்த தேரோட்டத்தில் அரியாங்குப்பம் மட்டுமின்றி சுற்றுப்புறத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர். தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் மற்றும் வில்லியனூர் உள்ளிட்ட சுற்றுப்புறங்களில் உள்ள ஹோட்டல்கள், பள்ளி, கல்லூரி மற்றும் இடுகாடு பகுதிகளில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் வில்லியனூர் சரக எஸ்பி வம்சீதர் ரெட்டி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் கடந்த 2 மாதங்களாக கோட்டைமேடு வினோத் என்கிற வினோத்குமார், பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கண்காணித்து வந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் சமீபத்தில் ஒடிசா சென்றுள்ளனர் என்று போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் அவர்கள் புதுச்சேரி திரும்பியதும் இருவரையும் பிடித்து சோதனையிட்ட போது 2 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரித்தனர். விசாரணையில் இவர்களுடன் புதுச்சேரி செம்பியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தசரதன் என்பவர் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதில் சதீஷ்குமாரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. வில்லியனூர் பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான நித்யானந்தம் மற்றும் அவரது கூட்டாளி ராஜா மற்றும் ஒரு நபர் வினோத்குமாருடன் தொடர்பில் இருப்பதும் சிறையில் இருந்தபடி செல்போனில் பேசியதை ஒப்புக்கொண்டனர். அவர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறையில் ராஜாவிடம் இருந்து ஒரு செல்போன், சிம் கார்டு ஆகியவற்றை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் சதீஷ்குமார் கொலை முயற்சி வழக்கில் ஒன்றில் சிறைக்கு சென்றபோது சிறையில் நித்யானந்தனுடன் பழக்கம் ஏற்பட்டது என்றும், வெளியில் வந்த பிறகு நித்யானந்தத்திற்கு அனைத்து பணிகளையும் தான் செய்து கொடுத்ததாகவும் ஒப்புக்கொண்டார். மேலும் கஞ்சா விற்கும் பணத்தில் நித்யானந்தத்தின் வழக்கு மற்றும் வக்கீல்கள் செலவுக்கு பயன்படுத்துவதாகவும், மீதி இருக்கும் பணத்தை நித்யானந்தத்தின் மொபைல் நம்பருக்கு ஜிபே அனுப்பியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி வம்சீதர் ரெட்டி, கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதற்கான நடவடிக்கையும் தீவிரமாக எடுத்து வருகிறோம். ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சாவை வாங்கி வருகின்றனர். தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு ரூபாய் 48,000 இருக்கும். இந்த வழக்கில் 3 பேரை கைது செய்துள்ளோம். ஏற்கனவே 3 பேர் சிறையில் உள்ளனர். மேலும் 2 பேரை தேடி வருகின்றோம் என்றார். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன செல்போன்கள் குறித்து பொதுமக்கள் வில்லியனூர் போலீசாரிடம் 100க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் பிரிவு போலீசார் உதவியுடன் காணாமல் போன செல்போன்களை அவற்றின் IP முகவரி மற்றும் IMEI எண்கள் மூலம் கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் காணாமல் போன செல்போன்கள் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் தனிப்படை அமைத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் முகாமிட்டு கண்டுபிடித்து ரூபாய் 4,80,000 மதிப்பிலான 25 செல்போன்கள் மீட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு வில்லியனூர் மேற்கு பகுதி எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் எஸ்பி வம்சீதர் ரெட்டி கலந்து கொண்டு மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். செல்போனுக்கு உரியவர்களும் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, பொதுமக்கள் கோயில் திருவிழாக்கள், விபத்து நடக்கும் பகுதிகள், வாகனங்கள் என பல்வேறு இடங்களில் தங்களது செல்போன்களை தவற விட்டுவிட்டோம் என்றும், திருட்டு போய்விட்டது, காணவில்லை என்றும் பல்வேறு புகார்களை அளித்தனர். அதன் பேரில் வழக்கினை பதிவு செய்து 25 செல்போன்களை மீட்டுள்ளோம். அது இன்று உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் செல்போன்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், அஜாக்கிரதையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காணாமல் போன செல்போனை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் என பெண் கூறும்பொழுது, பாசிமணி விற்று தனது கணவருக்கு ஆசையாக ரூபாய் 47,000 மதிப்புள்ள செல்போன் ஒன்றை தவணை முறையில் வாங்கியதாகவும், அந்த செல்போன் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் கடை வைத்திருந்த போது தொலைந்து விட்டது. அதனை குறுகிய நாட்களில் போலீசார் கண்டுபிடித்து கொடுத்தது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று கூறி போலீசாருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார். புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்தும் காலத்திற்கு ஏற்ப புதிய வடிவமைப்புகளை உள்ளடக்கிய உள்ளம் கொள்ளை கொள்ளும் ஆபரணங்களை புதுச்சேரி லட்சுமி ஜுவல்லரி விற்பனை செய்து வருகிறது.
அந்த வகையில் அனைவரும் வாங்கி அணிந்து மனமகிழ்ச்சி கொள்ளும் வகையில் உயர்வான தரத்தோடு நிறைவான விலையில் புதிய வடிவமைப்பில் வைர நகைகள் விற்பனை செய்யும் புதிய நிறுவனத்தை இன்று லட்சுமி ஜுவல்லரி தொடங்கியது. இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவேரா டைமண்ட் நிறுவனத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி நிறுவனங்களின் தலைவர் நாகராஜன், மேலாண் இயக்குனர் நவீன் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி 1936 பாண்டிச்சேரியில் இயங்கி வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என் பேர் நவீன் பாலாஜி. நான் 4வது தலைமுறையை சேர்ந்தவன். எந்த ஒரு புதுமையாக இருந்தாலும் அது நகை வியாபாரத்தில் ஃபஸ்ட் அறிமுகப்படுத்துறதுல பெயர் பெற்ற நிறுவனம் உங்கள் பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி. அந்த வகையில் லேப் க்ரௌன் டைமண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டைமண்ட்ஸை இப்போ நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். என்கிட்ட இருக்கிறது மிஸ்டர் சுரேஷ் ஜெயின், அவர் இந்த பிராண்டுடைய எம்டி. இந்த லேப் க்ரௌன் டைமண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை டைமண்ட்ஸுக்கு இதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம். இயற்கை வைரத்தை விட இது 70% விலை கம்மி. இது வைர வியாபாரத்தில் ஒரு புது டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி. இது இவ்வளோ விலை கம்மியாக கிடைக்கிறதால இனி வைரம் ஒரு எட்டாக்கனியாக இருக்காது, எல்லாரையும் வைரம் வாங்க முடியும். இந்த அவிரா ஷோரூம் பாண்டிச்சேரியில் இன்றைக்கி நம்ம உயர் திரு என்ஆர் அவர்கள் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. இங்கே இருக்கிற டிசைன்ஸ், இங்கே இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே வேறு எங்கேயும் கிடைக்காது. அந்தளவுக்கு ரொம்ப புதுமையான வெரைட்டிஸாக இருக்கும். இது எல்லா டைமண்ட்ஸும் பைபேக் கேரண்டியோடு வரும். எல்லா டைமண்ட்ஸும் சர்டிஃபைட் டைமண்ட்ஸ். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் SGS சர்டிஃபிகேட்டோடு வரும். இந்த புதுமையை, இந்த அழகை நீங்கள் பார்க்கறதுக்காகவாச்சும் அவசியம் ஒரு வாட்டி அபிலாஷர் வந்து பார்க்கணும். நன்றி. குழந்தைகள் கல்வி தொடக்கத்தை ஆயுத பூஜை மற்றும் அட்சய திருதியை நாளில் தொடங்கினால் அவர்கள் கல்வி பெருகும் என ஐதீகத்தின்படி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து தங்களது குழந்தைகள் படிப்பை தொடங்கி வைக்கின்றனர். இந்த நிலையில் அட்சய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி ஹயக்ரீவா மற்றும் ஐயப்பன் கோவில்களில் தொடங்கியது. குறிப்பாக கல்விக்கு அதிபதியான புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஹயக்ரீவர் கோவிலில் நெல்மணிகள் பரப்பி அதன் மீது ஹரிஹோம் என்று எழுதியும் ஆ என்று எழுதியும் குழந்தைகள் தங்களது கல்வி தொடக்க நிகழ்ச்சியை ஆரம்பித்தனர். இதில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச், ஏப்ரல் 2024 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சார்ந்த 7590 மாணவர்களும் 7362 மாணவிகளும் என மொத்தம் 14952 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 6801 மாணவிகளும் 6527 மாணவர்களும் என மொத்தம் 13328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் 89.14% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 107 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியைச் சார்ந்த மாணவன் பரத்குமார் 500க்கு 498 மதிப்பெண் எடுத்து புதுச்சேரி மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு பள்ளியின் தாளாளர் லூர்த்துசாமி சால்வை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இது குறித்து மாணவன் கூறும்பொழுது, படிப்பதற்கென்று சரியான நேரம் ஒதுக்கி படித்ததாகவும் பள்ளியில் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை படித்ததாலே வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சியாக தெரிவித்த அவர், மருத்துவராக படித்து கலெக்டராக உயர்வேன் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சார்ந்த 7590 மாணவர்களும் 7362 மாணவிகளும் ஆக மொத்தம் 14952 மாணவர்கள் தேர்வு எழுதினர். அந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. அதன்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 13328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 6527 மாணவர்களும் 6801 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியின் மொத்த தேர்ச்சி விழுக்காடு 89.14%. மேலும் புதுச்சேரி, காரைக்கால் அனைத்து அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 78.08%. இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளது என கல்வித்துறை அறிவித்துள்ளது.